அட்வென்ச்சர் பாதை. இவ்வளோ தூரம் என்னை எப்படி இட்டுன்னு வந்துச்சு சிவனு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிட்டுனா பார்த்துட்டேன்னா போதும். போடுங்க போடுங்க, மாசா போடுங்க சாங். பாதை மாறிச்சு பார்த்தீங்களா? அதில் போயிது பாருங்க, அந்த தடவை மேலே போய் பாருங்க சைடில். ஆனால் இதுவே இல்லைன்னா ஏற முடியாது, ஏற மாட்டாங்க யாரும், ரொம்ப கஷ்டப்படணும். சோப்பா யாரோ கேக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு கவரை இங்கேயே போட்டு போய்க்கிறாங்க. அது ஒரு கவரை, இங்கே ஒரு கவர் இருப்பாங்க. தண்ணி கொஞ்சம் குடிச்சிருப்போம், கூட்டின்னு போய் வீடியோ எடுக்க வச்சிருப்பார். வீடியோ நைட்டு அப்லோட் பண்ணணும், போய் கீழே டெலிட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்தது வீடியோ போயிடும். பார்க்கும்போதே என்னப்பா மழை வேற லெவலில் இருக்குது பேக்ரவுண்டு. ரைட்டு, மேலே போய் உட்காரலான்ட்டு இங்கே உட்காந்துட்டீங்க, இதுதான் நல்லா. ரைட்டு, ஆமாம் நீங்கள் உட்காந்து இடத்த பிடிச்சிட்டிங்க. உட்காருங்க உட்காரு 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 பஸ், பஸ் உட்காரு பஸ். தண்ணி குடிக்கிறியா? எத்தனை வந்துக்கிறியா? ஓ அழகாக பூத்துக்குது. இங்கே வந்து வியூ நல்லா தெரியுதுல்ல. யாரோ தூக்கின்னு வந்து இங்கே மலையை வச்சுக்கிறாங்க பாஸ். அந்த காலத்தில் ஈஸியாக ஏறினது, அவ்வளோ ஈஸியாக இல்லை. என்ன படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க? காலேஜா? 2 பேருமேவா? க்ளோஸ் ஃப்ரெண்டா? அண்ணன் தம்பியா? அண்ணன் ஏதோ யோசிச்சுங்கிறாரு, ஏறலாமா இல்லை எப்படியே திரும்பிடலாமான்னு பார்த்துங்கிறாரு. தெரியும். இல்லை திரும்பி நம்ம இந்த பக்கம் தான் வரணும். இந்த மாதிரி இருக்காது, அங்கே தான் கடப்பாறை போட்டுக்கிறாங்க. நம்ம கடப்பாறை பாறை கம்பி நட்டு வச்சுருப்பாங்க, அதை குச்சி மாதிரி வந்துட்டாங்கப்பா அவங்களே போலீஸ்காரங்க. என்னன்னு நம்ம பொறுமையாக வேண்டியதான் அவங்க போட்டோம். இங்கே ஒர்க் பண்ணுறவராக இருக்கும், இல்லை வேலை வெளியூர்லேருந்து வராருன்னா. 2 பேர் வராங்களா? அவர் இல்லைப்பா. அங்கே போய் ஏதோ தேடினுக்கிறான் சாப்பிட்றதுக்கு. தண்ணி இருக்குங்களாங்க? ரொம்ப கஷ்டம்பா. திரும்பி இறங்கும்போது எப்படி இறங்குவாங்க? வரவங்க இதை கூட வீடியோ எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா சேஃப்டியே இல்லை, யார் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ சேஃப்டியாக போய் நீ சேஃப்டியாக வா. நீ எதுக்கு அதெல்லாம் பிடிச்சி வீடியோ போடுறேன்? தப்பு தானே. உனக்கு தில்லு இருந்தால் நீ வா, உனக்கு திறமை இருந்தால். அவங்களும் உன்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தானே. அது நம்மளுக்காக உழைக்கிறாங்க. நம்ம எந்த இடத்துலமோ அந்த இடத்துல தான் இது பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமா நம்ம இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னு யாரோ வீடியோ எடுத்து போட்டு, போலீஸ் இல்லைன்னு வீடியோ எடுத்து போட்டு, சேஃப்டி இல்லை, அதான் தப்புங்க. போயிடுச்சுப்பா அது, இறங்கி போயிடுச்சு. அது ஒரு நம்பர்
கீழே வந்துட மாட்டோம். அது புரிமானங்கள் பண்ணாக்க அது எப்படி வேணா ஏறிடும், எப்படி வேணா இறங்கிக்கும், மரம் தாங்கும். நம்ம அந்த மாதிரிலாம் தாவ முடியாது. இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்ச நேரம் பேருக்குது. இல்லைன்னா ஹார்ட் பீட் அப்படியே சும்மா 100 வேகத்தில் துடிக்குது. உங்கள் கூட வந்தவங்க யாருமே காணும். போங்க. ஐயோ, இதுமாதிரி பண்ணிடுறாங்க போல. இது கேன் எடுத்து போக முடியலன்ட்டு ஸ்டிக்கர் பேசாமல் ஓட்டிடலாம். ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டிட வேண்டியது. ஓட்டின்னு ஸ்டிக்கர் நம்பர் இருக்கு எல்லாத்துலேயும். ஒரே ஒரு நம்பர் தான் 15. ஆஹா, வியூ பாயிண்டா? ரைட்டு, இருத்தலாம். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வர குச்சிடுறோம் தலா அப்படியே. பாஸ் இப்படி ஒரு பழகி போகுது பாஸ். அப்பா அடி சில்லுன்னு. அடேங்கப்பா, சில்லுன்னு இடம். நான் ஏற்றுக்கிறேன் இந்த வீடியோ. அப்படியே இறங்கி அப்படியே கே போயிட்டுமா. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. அடி ஓ, சூப்பராக இருக்குது. பாஸ் இங்கேருந்து நல்லா இருக்குது. ஓடு போய் சேரலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். கூட்டின்னு வந்த நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதுவே ஒரு வியூ தான். பாப்பா ஐஸ் கம்மியாகுதா? வீடியோ எடுத்தால் ஐஸ் கம்மியாகுதாம்மா? வயசு சொன்னால் தான் ஐஸ் கம்மியாகும். வீடியோ எடுத்தால் ஐஸ் கம்மியாகுதா? புதுசாக சொல்கிறீங்களே. என்னைக்கா இருந்தாலும் போகணுன்னு இருந்தால் போய் தானே ஆகணும். அது என்ன பண்ண முடியும்? அப்போல்லாம் ஐஸ் குறையாதா? கீழே தான் வாங்கக்கா. ஒரு வழியாக சிவனை வந்து அடைந்து விட்டு